மாணவர்களே, இப்போ கூட நம்ம கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்றோம்? எதையாவது போட்டு உடைக்கிறோம். என்னமாவது செய்றோம். கோபத்தின் நிமித்தம் அநேக கொலைகள்லாம் கூட இந்த காலத்துல நடக்குதுங்க. ஓகேங்க. இந்த கோபத்த கடவுள் விரும்புறதே இல்லங்க. இந்த மோசே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உபாகமம் 9:17ல போட்டிருக்குங்க. கடவுள் ஒரு உடன்படிக்கை இஸ்ரவேல் ஜனங்களோட பண்றாரு. பண்ணிட்டு அந்த உடன்படிக்கை என்ன செய்றாரு? அவருடைய கையினாலே எழுதி பாருங்களேன், அவரே ஒரு இதை தயாரிக்கிறாரு. எப்படின்னா 2 கல்லை தயாரித்து அந்த கல்லில் அவரே எழுதுறாருங்க 10 கட்டளைகளை எழுதி மோசேட்ட கொடுத்து விட்றாரு. இது ஜனங்கள்கிட்ட போய் கொடுன்னு. இது எவ்வளோ ப்ரிசியஸான ஒன்று பார்த்தீங்களா? கடவுள் கொடுக்குறாரு. அது இன்னைக்கெல்லாம் அது இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு மெமரி பொருளாக இருக்கும். அப்படி தானேங்க. ஆனால் அந்த மோசே பார்த்தீங்கன்னா பயங்கர கோவங்க. ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் தப்பு பண்ணிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாம். அதை பார்த்து வந்த கோபத்தில் அவர் என்ன தெரியுமா செய்தார்? கடவுள் கொடுத்த அந்த 2 கல்லத்துக்கு தொப்புன்னு போட்டு உடச்சி போட்டாருங்க. பார்த்தீங்களா கோபம் எவ்வளோ ஒரு அழிவை கொண்டு வந்துருச்சுன்னு. அதாவது அவங்க தப்பு செய்தது உண்மைதே, இருந்தாலும் கடவுள் கொடுத்தது இல்லையாங்க. இவர் பத்திரமா வச்சுருந்துருக்கலாமே. இது எவ்வளோ ஒரு முக்கியமானது. அதை விட்டுட்டார் பார்த்தீங்களா? அதனால தாங்க கோபம் வந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யுங்க? கடவுளே இதுலேருந்து எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லுங்கள். இது அந்த உடன்படிக்கை கூட பாருங்கள், எவ்வளோ ஆசையாக கடவுள் கொடுத்ததே பிரேக் பண்ணிட்டார் பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஏதாவது நம்ம முட்டாள்தனம் பண்ணிவிடுவோங்க. எனவே கடவுள் இதுலேருந்து விடுவிக்க வல்லவராக இருக்காருங்க. இப்பேற்பட்ட மோசே தாங்க கடவுள் சொல்கிறாரு. இந்த மோசையை பார்த்து இந்த பூமியிலே எப்படின்னு கேட்டிங்கன்னா சாந்தமுள்ளவன் சொல்கிறாருங்க. அப்போ எப்பேற்பட்டவனாக இருந்திருப்பேன், மாறி இருக்கான் பார்த்தீங்களா? கடவுளோட பிரசன்னம் ஒரு மனுஷனை அவ்வளோ ஒரு கோபக்காரனை கூட அமர்த்தி சாந்தமுள்ளவனாக மாற்றக்கூடியதுங்க. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் இருங்க, உங்களை அவர் சாந்தமுள்ளவெல்லாம் மாற்றுவாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.